Y50 ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஃபோன், ஒரு மேஜர் ஃப்ளாவோட. ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. இதற்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சொன்ன கிவ்வேவோட வின்னர்ஸை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்சிங்கில் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள டாக்குமெண்ட்ஸ், சிம் எஜெக்டர் டூல், USB Type-C டேட்டா கேபிள், சார்ஜர் அடாப்டர். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது. பட் ஃபார்ச்சுனேட்டாக உள்ளே ஒரு கிளியர் கேஸும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியெல்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் ஃப்ரீயாக கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் விவோவோட Y50. இது ஐரிஸ் ப்ளூ கலர். இதிலே பேர்ல் ஒயிட்ன்ட்டு ஒன் மோர் ஆப்ஷன் இருக்கு. டிசைன் பின்னாடி லைட் லைன்ஸ் எல்லாம் ரேடியலாக கேமராவில் எமர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கு. பாலிகார்பனேட் பாடியோட இதோட பில்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருக்கு. இதோட வெயிட் 197 கிராம். ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ஃபோனோட ரைட் சைடில் பவர் ப்ளஸ் வால்யூம் கீஸ் இருக்கு. பாட்டமில் சார்ஜர் போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், கூட சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் இருக்கு. சிங்கிளாக இருந்தாலும் இதோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. எப்படி இருக்குன்ட்டு நீங்களே இதை கேளுங்க. லெஃப்ட் சைடில் தான் சிம் ட்ரே இருக்கு. இதில் டுவல் சிம் கார்டும் டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் இருக்கு. இந்த ஸ்க்ரீன் ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே. ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9. பாட்டமில் சின்ன வந்து லைட்டாக இருக்கு. பட் மற்ற சைட்ஸோட பெசல்ஸ் எல்லாமே ஸ்லிமாகவே இருக்கு. ஓவராலாக ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90.7%. ஸ்க்ரீனை பற்றி சொல்லணும்னா டீசெண்டான ஸ்க்ரீன். ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணி செட்டப் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ண இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்கு. அடிஷ்னலாக ஃபேஸ் அன்லாக்கையும் இதில் எனேபிள் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நான் நினச்ச அளவுக்கு ஸ்னாப்பியாக இல்லை, ஸ்லைட்டாக டிலே இருக்குது. பட் பெரிய டீல் பிரேக்கர் இல்லை. இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா விவோவோட ஃபன்டச் OS 10. இது Android 10 பேஸ்ட். ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத ப்ளோட்வேர் ஆப்ஸ் எல்லாமே இது இன்ஸ்டால் ஆகி தான் வந்திருக்கு. இதோட ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தாங்க snapdragon 665. இதுதான் இதோட பெரிய டீல் பிரேக்கர்னு சொல்லுவேன். இதே ப்ரைஸ்க்கு கிடைக்கக்கூடிய போக்கோ X2ல 730 GA வச்சு கொடுக்குறாங்க. GPU கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய Adreno 610 தான் இதில் இருக்கு. கேம் ஆடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸ்க்ரீன் வெறும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ ப்ராசஸருக்கு பெருசாக லோடெல்லாம் கொடுக்குறது இல்லை. இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா 8 GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் நிறையவே பண்ண முடியும். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இல்லை 128 GB இருக்கு. இது ஆவரேஜ் யூசருக்கு மோர் தென் இனஃப். பட் எக்ஸ்ட்ரா வேணும்னா மெமரி கார்டு போட டெடிகேட்டட் ஸ்லாட்டும் இருக்கு. இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இல்லை 5000 mAh பேட்டரி இருக்கு. ஸோ ஹெவி யூசேஜ் பண்ணாலும் டே எண்ட் வரைக்கும் ஈஸியாக தாக்கி பிடிக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 கேமரா செட்டப் இருக்கு. 13 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட்காக, கடைசியாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி எடுக்கிறதுக்காக இருக்கு. கேமரா ஆப்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா மோடியும் டீட்டெயிலாக செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட டைனாமிக் ரேஞ்சை செக் பண்ண சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பேக்லைட் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். பிரைமரி கேமராலேருந்து வந்த பிக் நல்ல டைனாமிக் ரேஞ்சும் நல்ல கான்ட்ராஸ்டோட சூப்பராகவே வந்திருக்கு. பட் அதே சீனை வைட் ஆங்கிள் கேமராவில் எடுத்தப்போ குவாலிட்டி கம்மியாகிறதும் கலர் ஷிஃப்ட் இருக்கிறதும் ஈஸியாக தெரிஞ்சுது. நார்மல் லிட் கண்டிஷன்லையும் அதே ரிசல்ட்ஸ் தான். கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாகவும் டீட்டெயிலாகவும் இருக்குது. என்னோட பெட் கோகோவை பிக் எடுத்ததில் இது ஒரு டாக்னு கரெக்டாக சீன் ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு. அப்படியே டெலிஃபோட்டோ கேமராவோட 2x ஜூம் செக் பண்ணதில் குவாலிட்டி டீக்ரேட் ஆகாமல் கிளியராக இருந்துச்சு. இது எல்லா ஜூம் ரேஞ்சுக்கான கம்பேரிஷன். பொக்கே எஃபெக்டில் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா பண்ணி சப்ஜெக்ட் ஐசோலேஷனை கரெக்டாக பண்ணியிருக்கு. போர்ட்ரேட் மோடில் எடுத்த பிக்கில் ஸ்கின் ஸ்மூத்னிங் லெவல் கரெக்டாக இருக்குது. ஸ்பெஷலாக 2x ஜூமில் எடுத்த போர்ட்ரேட் பிக்ஸ் பார்க்க நல்ல ப்ளீஸிங்காக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த செல்ஃபிஸ் கூட நல்லா இருக்குது. பொக்கே மோட் மூலமா வரக்கூடிய ஃபேக் பிளர் கூட பார்க்க நேச்சுரலா தான் இருக்கு. நைட்ல எடுத்த பிக்ல கூட நாய்ஸ் லெவல் எல்லாம் அவ்வளவா இல்ல.
இதில் இருக்கிற மேக்ரோ கேமரா 2 மெகா பிக்சலாக இருந்தாலும் இதில் எடுத்த பிக்சலாம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு. இதில் எடுத்த பேனரமா ஷாட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வீடியோக்கு வரப்போ இதில் 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஷேக்கியாக இருந்தாலும் கிறிஸ்பாக இருக்கு. அல்ட்ரா வைடுக்கும் அதே தான். எனக்கு பிடிச்ச டைம் லேப்ஸ் ஃபங்க்ஷன் இதில் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஸ்லோ மோஷன் தான் பெரிய லெட் டவுனாக இருந்துச்சு. 480p அதுவும் 120 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் தான் எடுக்க முடியும். இதுலேருந்து வரக்கூடிய வீடியோ கூட அவ்வளோ கிளியராகவே இல்லை. பட் இருக்கிறதுலே வேர்ஸ்ட்னா அது நைட் மோடு தான். ஒரிஜினல் பிக்ல இருந்து வெறும் நாய்ஸை மட்டும் ஏற்றி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிக் ஃபோக்கஸ் கூட ஆகல. இந்த மோடில் நீங்கள் எடுக்கிறதுக்கு எடுக்காமலே இருக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங். விவோ இந்த ஃபோனை கரண்ட்டாக 17,990க்கு செல் பண்ணுறாங்க. சமரைஸ் பண்ண இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய ரேம் இருக்குது, நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது, பஞ்சுவல் கேமரா, அதுக்கப்புறம் நிறைய பேட்டரி கெப்பாசிட்டியும் இருக்குது. இதோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பழைய ப்ராசஸர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்க்ரீன் வெறும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ஓகேயான ஃபோன் தான். காம்படிஷனை கம்பேர் பண்ணி இந்த ஃபோனை வாங்குறதுல இந்த ஃபோனில் அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கணும்னா 10க்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதா இருக்கீங்கன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கிவ் அவேயோட வின்னர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரமோத் குமார், செகண்ட் வந்து அபினேஷ் ரமேஷ், தேர்ட் வந்து ஆஷ் கிளவுட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் தான் சோனியோட ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. இதை வாங்கிக்க உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணி விடுங்க. அண்ட் லேட் பண்ணதுக்காக ரொம்ப சாரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிவ் அவே வேணும்னா இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.